ஜூலை 8, 1988 மதியம் 1:15 கேரளாவின் அழகான அஷ்டமுடி ஏரிக்கு மேல இருக்கிற அந்த பெருமன் பாலத்துல ஐலண்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் மெல்ல நகர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா அடுத்த சில நொடிகள்ல ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உழுக்க போற ஒரு சம்பவம் அங்க நடக்க போகுதுன்னு அந்த ரயில்ல இருந்த 1000 பயணிகளுக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம். அடுத்த சில நொடிகள்ல ரயிலோட 10 பெட்டிகள் அப்படியே தலைகீழா ஏரிக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சது. 100க்கும் மேற்பட்ட உயிர்களை பழிவாங்கின அந்த பெருமன் ரயில் விபத்து உண்மையாவே ஒரு இயற்கை சீற்றமா, இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன தகவல் பிழை ஒளிஞ்சிருக்கா? 1988 வருஷம் ஜூலை மாசம் 8ஆம் தேதி பெங்களூர்ல இருந்து திருவனந்தபுரம் நோக்கி போய்கிட்டு இருந்த ஐலண்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் கொல்லம் பக்கத்துல இருக்கிற பெருமன் பாலத்தை கடக்க தயாராச்சு. அன்னைக்கு கேரளாவுல வழக்கத்துக்கு மாறா பயங்கரமான மழையும் காட்டும் இருந்துச்சு. சரியா மதியம் 1:15 அந்த ரயில் பாலத்தின் மேல ஏறின அந்த நொடி ஒரு பெரிய அதிர்வோட ரயிலோட பெட்டிகள் ஒவ்வொன்னா தண்டவாளத்தை விட்டு விலகி ஏரிக்குள்ள விழ ஆரம்பிச்சது. அது வரைக்கும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த அந்த பெட்டிகளுக்குள்ள அடுத்த சில நொடிகள்ல மரண ஓலங்கள் தான் கேட்டுச்சு. 107 பேர் அந்த ஏரி தண்ணிக்குள்ளேயே மூழ்கி தங்களோட உயிரை விட்டாங்க. இந்த விபத்து நடந்த அப்புறம் இதை விசாரணை செஞ்ச ரயில்வே அதிகாரிகள் ஒரு ஆச்சரியமான அறிக்கையை கொடுத்தாங்க. அதாவது அந்த நேரத்துல வீசின ஒரு பயங்கரமான சூறாவளி காற்று தான் ரயிலை தூக்கி ஏரிக்குள்ள வீசுச்சுன்னு